சென்னையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் தேர்தல் அறிக்கையை கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் அவர்கள் வெளியிட்டார். இதில் ஒட்டன்சத்திரம் விடியல் சேகர், ஈரோடு மேற்கு எம். யுவராஜா, கிள்ளியூர் ஜே. நிவின் சைமன், கும்பகோணம் எம்.கே.ஆர். அசோக்குமார், ராணிப்பேட்டை வி.எம். கார்த்திகேயன் ஆகியோரை ஜி.கே. வாசன் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். 5 தொகுதிகளுக்கான வெற்றி வேட்பாளரை அதிகாரப்பூர்வமாக நான் அறிவிக்கிறேன். ராணிப்பேட்டை தொகுதி 41 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு வி.எம். கார்த்திகேயன் அவர்கள். மாவட்டத்தினுடைய தலைவர் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் பூப்பனா. ஈரோடு மேற்கு தொகுதி எண் 99 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு எம். யுவராஜா அவர்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் பூப்பனார் பொதுச் செயலாளர். ஒட்டன்சத்திரம் தொகுதி எண் 128 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு விடியல் எஸ். சேகர். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதி எண் 171 தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில செயலாளர் தொகுதியினுடைய வேட்பாளர் திரு எம்.கே.ஆர். அசோக்குமார். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய எண் 234 சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் தென்மண்டல இளைஞர் அணியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் ஜே. நிவின் சைமன் அவர்கள். இந்த 5 வேட்பாளர்களும் வெற்றி வேட்பாளர்களாக இன்றிலிருந்து களத்திலே இறங்குவார்கள். வெற்றி வேட்பாளராக சட்டமன்றத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரலை ஒலிப்பார்கள். தமிழக மக்களுடைய எண்ணங்களை அந்தந்த மண்டலங்களிலிருந்து வெளிப்படுத்துவார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.